Hi guys, welcome back to a new video. CSK இன்னைக்கு அவங்க கடைசி லீக் மேட்ச் ப்ளே பண்றாங்க அகைன்ஸ்ட் GT in Ahmedabad. லாஸ்ட் இயர் நம்ம GT அகைன்ஸ்ட் நம்ம ஃபைனல் மேட்ச் ப்ளே பண்றப்போ சூப்பரா எண்ட் பண்ணிருப்போம் சீசனை. அதே மாதிரி இன்னைக்குமே ஒரு பாசிட்டிவ் எண்டோட முடிச்சோம்னா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அது மகிழ்ச்சியா இருக்கும். CSKக்கு இன் பாஸ்ட் பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்றது ஒரு மினிமம் கேரண்டியா தான் இருந்திருக்கு. பட் இப்போதான் வந்து 3 கன்செக்யூட்டிவ் சீசனா பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணாம முடிக்கிறோம். ஆல் 19s play against each other to play CSK in finals அப்படிங்கிற கோட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மைதான் டவுன் ஃபால் தான் இருக்கும். 1000 பேர் 1000 பேச தான் செய்வாங்க. பட் அதுக்குன்னு இந்த டீமை விட்டு தான் கொடுத்துட முடியாது. சாகர வரைக்கும் CSK தான். ரீசெண்டாக ஃபிளமிங் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல அவர் CSK டீம்லேருந்து மூவ் ஆன் ஆக போறாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதுமே பேசும். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான IPL அப்டேட்ஸ் பற்றியுமே கண்டிப்பாக கவர் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தட்டிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் 2 மந்த்ஸாவே IPL அண்ட் CSK பற்றி மட்டும் தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ETPL பற்றி பேசுவோமா. ETPL யூரோப்பியன் T20 பிரீமியர் லீக் இந்த வருஷம் இனாகரல் சீசன் நடக்க போகுது. ஆகஸ்ட் 26லேருந்து செப்டம்பர் 20 வரைக்கும் ரன் ஆக போகுது. யூஸ்வலாக ஒரு கிரிக்கெட் லீக் வந்து ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்தியானா வந்து இந்தியன் பிரீமியர் லீக், ஆஸ்திரேலியானா பிக் பேஷ் லீக், பாகிஸ்தானா பாகிஸ்தான் சூப்பர் லீக். ஆனால் இந்த லீக் பார்த்தா யூரோப்பியன் T20 பிரீமியர் லீக்னால ஸ்காட்லாந்து, நெதர்லாண்ட்ஸ் அண்ட் அயர்லாந்து இந்த 3 கண்ட்ரீஸும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு லீக். மொத்தமாக 6 ஃப்ரான்ச்சைசிஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஒரு கண்ட்ரிலேருந்து 2 டீமு. இப்போ ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்து கிளாஸ்கோ காஸ்மிக்ஸ் அண்ட் எடின்பர்க் கேசல் ராக்கர்ஸ் இந்த 2 டீமும் வந்து ஸ்காட்லாண்ட்லேருந்து, இந்த நெதர்லாண்ட்ஸ்லேருந்து ஆம்ஸ்டர்டாம் ஃப்ளேம்ஸ் அண்ட் ராட்டர்டாம் டாக்கர்ஸ், அதுக்கப்புறம் அயர்லாண்ட்லேருந்து பெல்ஃபாஸ்ட் உல்வ்ஸ் அண்ட் டப்ளின் கார்டியன்ஸ். இந்த டப்ளின் கார்டியன்ஸ் டீம் வந்து ஓன் பண்ணுறது நம்ம ராகுல் டிராவிட் தான். அண்ட் இந்த ஃப்ரான்ச்சைசிக்காக தான் அஸ்வினா as a கேப்டனாக ப்ளே பண்ண போறாருன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் படிச்சிருந்தேன். இந்த லீக் ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்றப்போ ஐ தாட் IPL ஃப்ரான்ச்சைசிஸ் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. பட் எந்த ஒரு IPL ஃப்ரான்ச்சைசியும் இன்வெஸ்ட் பண்ணல. ஃபார்மர் ஆர் கரண்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் தான் இந்த லீக்ல ஃப்ரான்ச்சைசி ஓன் பண்றாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் ESPN கிட்ட இருந்து ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய BBL ஃபேன்ஸ் கெட் ரெடி, பிகாஸ் சென்னையில் BBL 26 சீசன் ஓப்பனர் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்ட். ஸோ இங்க சென்னையில் வந்து முதல் மேட்ச் ஆஃப் BBL சீசன் இந்த வருஷம் நடக்க போகுதுன்னு இப்போ ESPNல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் முன்னாலேருந்து ஆன்லைனில் சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கு. பட் இப்போ என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்திருக்கு TNC அண்ட் BCA கிட்டேருந்து. நீங்கள் வந்து மேட்ச் நடத்தலாம்னு. அண்ட் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு 5 மெம்பர் CSK அண்ட் SRH ப்ளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த மேட்ச் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் நடத்துறதுல ஒரு சில சிக்கல்கள்லாம் இருக்குது. அது என்ன நான் சொல்லுவேன். ஸோ டைமிங்ஸ் தான் மேஜர் இஷ்யூ. பிகாஸ் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய டைம் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இப்போ ஆஸ்திரேலியா மக்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி தான் டைமை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மேட்சை ஒரு டே கேம் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். நைட் கேம் நடத்த முடியாது. அண்ட் ஆஸ்திரேலியாவிலேருந்து சென்னைக்கு டேரக்ட் ஃப்ளைட் கிடையாதுன்றது எனக்கு இனி தான் தெரிய வந்திருக்கு. மெல்பர்ன்லேருந்து நீங்கள் டெல்லிக்கு வரா மாதிரி இருக்கும், ஆர் சிட்னிலேருந்து பெங்களூர் வரா மாதிரி இருக்கும். ரஃப்லி 13 hours ட்ராவல் இருக்கும். அதனால பிளேஸுக்கு கண்டிப்பாக அந்த ரெக்வரி டைம் தேவைப்படும். ஏன்னா ஜெட் லேக் கண்டிப்பாக இருக்கும். இங்கே வந்து ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு அங்கே மேட்ச் ப்ளே பண்ணணும் இல்லையா. ஸோ பிளேஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஒரு மேஜர் இஷ்யூவாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் டிசம்பரில் as you all know இங்கே வந்து ஃப்ளட் ஓவராக இருக்கும். மழை வந்து பயங்கரமாக பெய்யும் இல்லையா. அதனால அதுவுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க கிரிக்கெட் ஆஸ்திரேலியா எப்படி நடத்துறதுன்னு. அண்ட் எக்கச்சக்கமான BBL கிளப்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில் ப்ளே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. சிட்னி தண்டர், மெல்பர்ன் ஸ்டார்ஸ், மெல்பர்ன் ரெனிகேட்ஸ், பெர்த் ஸ்காச்சர்ஸ் பற்றி ஐடியா இல்லை. பிகாஸ் அவங்க தான் வந்து ப்ளே பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து சாம்பியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்களா இல்லையாங்கிறது சரியாக ரிப்போர்ட் பண்ணப்படலை. BCA ஆல் ஆஃப் சடன் ஒரு ஸ்குவாட் அப்படியே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியா ப்ளே பண்ண போகிற ஆப்கானிஸ்தான் ODI சீரிஸ்க்கான ஸ்குவாட் அறிவிச்சிருக்காங்க. 3 மேட்ச் ODI சீரிஸ் அண்ட் 1 ஆஃப் டெஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப நாள் ஆகிருச்சு ஒரு இந்தியா ஆப்கானிஸ்தான் சீரிஸ் பார்த்து. அண்ட் T20 வேர்ல்ட் கப்பில் தான் கடைசியாக இந்தியன் டீம் வந்து சேப்பாக்கில் ப்ளே பண்ணியிருப்பாங்க அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வே இன் சூப்பர் 8 ஸ்டேஜ். ஸோ அதுக்கப்புறமா they are returning back again. ஸோ இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் ப்ளே பண்ண போகிற 3rd ODI மேட்ச் இங்கே சென்னையில் தான் நடக்க போகிறது. 20th June அன்னைக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஹை டிமாண்ட் இருக்கும். பிகாஸ் போத் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ப்ளே பண்ண போகிறாங்க. இந்தியா ODI அண்ட் டெஸ்ட் ஸ்குவாடோட மேஜர் ஹெட்லைன்ஸ் என்னன்னு பார்த்துருமா. ஸோ பும்ராவை போத் ODI அண்ட் டெஸ்ட் சீரிஸ்க்கு இப்போ ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே IPLக்கு அப்புறமா ப்ளே பண்ணுற இன்டர்நேஷனல் சீரிஸில் பும்ரா மாதிரி ஸ்டார் பிளேஸ்க்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி RR ரீசனாக ப்ளே பண்ண மேட்ச்சில் ஜடேஜாவை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா இந்த சீரிஸ்லுமே ட்ராப் பண்ணியிருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல. அக்ஷர் படேல போத் ODI அண்ட் டெஸ்ட் டீம்லேருந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. KL ராகுல் தான் இந்தியன் டெஸ்ட் டீமோட நியூ வைஸ் கேப்டனாக இருக்க போறாரு. ரிஷப் பந்த் ODI டீம்லேருந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ருத்ராஜ் கேக்கட் போத் டெஸ்ட் அண்ட் ODI செட்டப்பில் கிடையாதுன்றது தெரியும். இந்த சீரிஸ்லையுமே அவர் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. தென் குர்னூர் பிரார் வந்து டெஸ்ட் அண்ட் ODI டீமுக்கு ஒரு மெய்டன் கால் அப் கிடச்சிருக்கு. குர்னூர் பிரார் கரண்டாக IPL GTயில் தான் இருக்காரு. பெருசாக எதுவும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் தான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அவர் டொமஸ்டிக்லி பெரிய நேம்லாம் கிடையாது. ஸோ எந்த பேசிஸில் இது செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சுமன் கில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா GTயில் இருக்காரு இல்லையா. ஸோ GTயோட கேப்டன், இந்திய டீமோட கேப்டன். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி பாருங்க நீங்களே. LSG பேசர் பிரின்ஸ் யாதவுக்கு மெய்டன் ODI கால் அப் கிடச்சிருக்கு. அண்ட் ஹர்ஷ் துபே போத் இந்தியன் ODI அண்ட் டெஸ்ட் ஸ்குவாடில் இருக்காரு. ஃபைனலாக CSKயோட விஷயத்துக்கு வருமா. ஸோ தலதோனி இன்னைக்கு மேட்சை ப்ளே பண்ண போறாரான்னு கேட்டீங்கன்னா இஸ் நாட் கோயிங் டு ப்ளே. அவர் வந்து ராஞ்சிக்கே போயிட்டாரு டாடா பைபான்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவருக்கு வந்து தம்பி இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அது வந்து மைக்கேல் அசீமே ரீசெண்டாக போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால தான் தலதோனி வந்து ஓகே நான் வந்து பிளே ஆஃப் ரீச் பண்ணுறாங்கன்னா நான் வந்து திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விச் இஸ் மோஸ்ட் லைக்லி நாட் கோயிங் டு ஹேப்பன். அதனால தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா அவங்க ரீச் பண்ண மாட்டாங்கன்னு இவருக்கே தெரியும். IPLோட ஃபவுண்டர் லலித் மோடி இருக்காரு இல்லையா, அவர் ஒரு ஆர்டிக்கலாக ஷேர் பண்ணியிருந்தார் நேற்றுக்கு. CSK அண்ட் தோனி ஸ்பிளிட் ஆகிட்டாங்க, இவங்க 2 பேர் வந்து நல்ல டேர்ம்ஸில் கிடையாது அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் ஷேர் பண்ணியிருப்பாரு. அந்த
ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோனி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஹாப்பி இந்த ட்ரேட் நடந்ததில்ல. அதாவது ஜடேஜா அண்ட் சாம்சன் ட்ரேட் நடந்தது இல்லையா, அந்த ட்ரேட் வந்து இவரோட நாலேஜ் இல்லாமல் நடந்திருக்கு போல. ஸோ அது வந்து தோனிக்கு சுத்தமாக பிடிக்கல. சிஎஸ்கே சோஷியல் மீடியா ஹேண்டிலுமே தோனியோட போஸ்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிருச்சு, அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாகிருச்சுன்னு சொல்ல வரேன். முன்னாடிலாம் வந்து தோனியை பற்றி ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்துட்டே இருக்கும் லாஸ்ட் சீசன்லலாம். பட் இந்த வருஷம் அந்த ப்ராக்டிஸ் செஷன் வரைக்கும் நல்லா போச்சு. அதுக்கப்புறமா தோனி எப்போ வந்து இந்த காஃப் இன்ஜுரின்னு சொல்லி அவர் வந்து இந்த ரூல்ட் அவுட் ஆனாரோ, அதுலேருந்து வந்து தோனியை பற்றி பெருசாக எந்த ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிறது கிடையாது இல்லையா. அந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணிட வேண்டாம். பிகாஸ் அந்த ஆர்டிக்கலை ஓன் தியரி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க போல. பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, தோனி நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆகிறாருன்னா அப்போ வந்து வேற ஃப்ரான்ச்சைஸிக்காக தான் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேக்காக அவர் திரும்ப ப்ளே பண்ண மாட்டார். ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா தோனி அந்த டீமுக்காக போய் ப்ளே பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. ஏண்டா என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் சில ஃபேன்ஸ்லாம் பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க தோனி ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா சிஎஸ்கே டீமோட இன்வால்வ்டாக இருப்பார், அவர் வந்து ஹெட் கோச்சோ இல்லை வந்து சம் கைண்ட் ஆஃப் ரோல் வந்து சிஎஸ்கேல இருப்பார்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்குமே பாசிபிலிட்டி கிடையாதுன்னு தான் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. தோனி இந்த ட்ரேட் நடந்ததில் அன்ஹாப்பியாக இருக்காருன்னு சொல்றதோட நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு சிஎஸ்கேக்கு தோனிக்கு பகன்ற மாதிரி இவங்க போர்ட்ரே பண்ணுறதை பார்க்குறப்ப தான் ரொம்ப ஃபனியாக இருக்குது அண்ட் ஒரு மாதிரி சைல்டிஷாக இருக்குது. அண்ட் கேஸ் உங்களுக்கு கருத்து என்ன, தோனி நிஜமாவே இந்த ட்ரேட்ல அன்ஹாப்பியாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் தோனி நெக்ஸ்ட் சிஎஸ்கேல ப்ளே பண்ணுவாரான்னு ஃபிளெமிங் கிட்ட கேட்டதுக்கு அதை பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனுமே இப்போதைக்கு நாங்கள் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. ஆஸ் யூசுவல் சொல்கிற ஒரு பதில் தான் இது. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ரிட்டென்ஷன் டைம் அப்போ தான் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபிளெமிங் லீவிங் சிஎஸ்கே அப்படி அதை பற்றி பார்த்துருமா. ஸோ ஃபிளெமிங் போஸ்ட் மேட்ச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு சிஎஸ்கே நல்லா பண்ணல இந்த சீசன்லன்னு. அண்ட் என்னோட ஓன் ஃபியூச்சர் வந்து டீமோட ஓனர்ஸ் கையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேனேஜ்மெண்ட் தான் ஃபைனல் டிசிஷன் எடுத்தாங்கன்னா இட்ஸ் தேர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நாங்கள் நிறைய நல்ல விஷயங்களுமே பண்ணியிருக்கோம், நிறைய நியூ பிளேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிஎஸ்கே ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக அந்த பிளேஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஃபேன்ஸ் எங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. தட்ஸ் ஃபேர். அதனால வந்து மேனேஜ்மெண்டோட கால் தான், என்னோட கால் கிடையாது அப்படின்னு ஃபிளெமிங் சொல்லியிருக்காரு. இப்போ மேனேஜ்மெண்ட் தயவு செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. 20 நெக்ஸ்ட் சைக்கிளில் பார்த்துக்கலாம்னு விட்டுறாதீங்க. 2027 நெக்ஸ்ட் சீசன்லேயே ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஃபிளெமிங் கிட்டேருந்துமே ஒரு கிரீன் சிக்னல் கிடச்சிருக்கு. அவருமே வருத்தலாம் பட மாட்டாரு. 17 வருஷம் டீமுக்காக இருந்திருக்காருன்றப்போ கண்டிப்பாக வந்து அவரே வந்து ஓகே எனக்கே வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு சொல்லி அவரே வெளில போயிடுவார். அதனால தயவு செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அவர் நல்ல கோச்சா இல்லையா அப்படிங்கிறலாம் செகண்டரி தான். பட் லிட்டரலி 17 இயர்ஸ்க்கு சேம் ஹெட் கோச்சோட நீங்கள் கண்டினியூ பண்ணுறது எனக்கு என்னமோ ஆடாக ஃபீல் ஆகுது. நீங்கள் பவுலிங் கோச்செல்லாம் மாற்றினீங்க, லக்ஷ்மிபதி பாலாஜிக்கு பதிலாக டுவேன் பிராவோ கொண்டு வந்தீங்க. இப்போ பிராவோலேருந்து மூவ் ஆகி எரிக் சேமஸை வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஹெட் கோச் பொசிஷன்லையுமே ஒரு மாற்றம் கொண்டு வாங்க தான் ஃபேன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஐபிஎல் 5 டைட்டில், சிஎல் T20 2 டைட்டில், என் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ்னு சொல்லி எங்களுக்கு எக்கச்சக்கமாக உழைச்சிருக்கீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ரீசெண்டாக எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே ப்ளே பண்ண மேட்சோட ரிவ்யூ வந்து ஆஷனா போஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதில் ஆஷனா அண்ட் பீடாக் வந்து ஒரு ஃபயரியான டிஸ்கஷனில் இருந்திருப்பாங்க. அட் அ பாயிண்ட் இந்த கோச்சிங் சிஸ்டம்லாம் பற்றி பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம பீடாக் வந்து ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆர்பிஎஸ்சி டீமுக்காக நம்ம பீடாக் வந்து ஒரு அனலிஸ்டாக இருந்திருப்பாரு 2016 சீசனில். இந்த ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் டீம் as you all know சிஎஸ்கேயோட சேம் செட்டப் தான் இருந்துச்சு. அந்த டைமில் தோனி தான் ஒரு மெயின் பில்லர் மாதிரி இருந்திருக்காரு. அவரை தாண்டி வேறு எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு அத்தாரிட்டியில் இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பிளேயிங்ல மாற்றங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது ஆக்ஷன் டைம்லேருந்து தோனி இன்வால்வ்டாக இருப்பாரா. ஸோ எல்லா ப்ராசஸ்லையும் தோனி வந்து இன்வால்வ்டாக இருந்திருக்காரு. ஃபிளெமிங்க்கு பெரிய ஜாப்ன்றது எதுவுமே கிடையாது. ஈவன் அனலிஸ்டாக இருந்த பீடாக்குமே வந்து எந்த ஒரு ஜாபுமே கிடையாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதுவும் மேட்ச்ல நடக்கிறது முன்னாடி கெவின் பீட்டர்சன் பீடாக் கிட்ட வந்து கேட்பாராம் பிளேயிங்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு. பட் பீடாக்கு அது கூட தெரியாதான், ஏன்னா வந்து அவர் டீம் ஷீட்டே பார்த்துருக்க மாட்டாராம். ஸோ இதில் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, தோனி இருந்த வரைக்கும் இந்த சிஎஸ்கே டீமை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு. ஆனால் இப்போ தோனி போனதுக்கு அப்புறம் இந்த டீமில் என்ன பண்ணுறது, என்ன டிசிஷன் எடுக்கிறது உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது போல. அண்ட் SA20 ஒரு 4 சீசன், MLCல ஒரு 3 சீசன் சொல்லி ஃபிளெமிங் டூரில் 7 சீசனில் பார்ட்டாக இருந்திருக்காரு. பட் ரிசல்ட்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. வி ஹேவன்ட் ரீச்ட் a single final yet. பிளேயர்ஸுமே வந்து திக்கி தண்ணி தான் வந்து குவாலிஃபை ஆகிற எல்லா வருஷமே 6 டீம்ஸ் இருக்கக்கூடிய லீக்ல நீங்கள் கஷ்டப்பட்டு 4th பிளேஸில் குவாலிஃபை ஆகிறீங்கன்னா தட் ஷோஸ் உங்களோட குவாலிட்டி ஆஃப் பிளேஸ் என்ன, நீங்கள் என்ன பிளேஸாக செலக்ட் பண்ணுறீங்கன்னு. இப்போ கூட இந்த MLCயோட நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து பிளேஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சொல்லிக்கிற மாதிரி அதுலேயுமே பிளேஸ்லாம் செலக்ட் பண்ணல. SA20 JSKக்காக ப்ளே பண்ண ரைலி ரூசோ, வியான் ஹோல்டர் மாதிரி பிளேயர்ஸை ஜஸ்ட் இங்கேயுமே சைன் பண்ணி போட்டாங்க. யூஎஸ்ல எல்லாமே ஃபிளாட் பிளேசஸ் தான், பொட்டி சைஸ் கிரவுண்டு. கண்டிப்பாக நல்ல ஹார்ட் ஹிட்டர் சைன் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் இங்கேயுமே வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வேணா சிஎஸ்கே அண்ட் ஜிடி மேட்ச் பற்றி பார்த்துருமா. ஸோ இன்னைக்கு வந்து பிச் நம்பர் 7 நடக்க போகிறது. இது வந்து ரெட் சாயில் பிச். அண்ட் இந்த பிச்சில் வந்து RR அண்ட் GT வந்து ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்ல ஹோம் டீம் GT 210 ரன்ஸை சேஸ் பண்ண முடியாமல் 6 ரன் வித்தியாசத்தில் லூஸ் பண்ணியிருப்பாங்க. சஞ்சு சாம்சன் இஸ் ஜஸ்ட் 23 ரன்ஸ் அவே ஃப்ரம் ஸ்கோரிங் 500 ரன்ஸ் இந்த சீசன். ஸோ கண்டிப்பாக அந்த 23 ரன் அடிச்சு அந்த 500 ரன் கிராஸ் பண்ணிடணும். அண்ட் GT இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா டாப் 2 சீல் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா அவங்களோட டாப் 2 சான்ஸை வந்து ஹர்ட் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு லூஸ் பண்ணாலுமே GTயால டாப் 2ல ஃபினிஷ் பண்ண முடியும். அதுக்கு வந்து RCB SRH ப்ளே பண்ணுற மேட்ச்ல SRH லூஸ் பண்ணணும். சிஎஸ்கே எனிவேஸ் அவுட் ஆஃப் த ரேஸ்ன்றதுனால கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச்க்கு டியான் ஃபோரஸ்டர், மேக்னில் நொரோனா அண்ட் மேபி இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் லைக் ஷேஸ் கோபாலுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். டியான் ஃபோரஸ்டர் எஸ்பெஷலி அவரோட கேம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். பட் கண்டிப்பாக சான்ஸ் இல்லை
தான் தோணுது. பிகாஸ் பிரவிஸ் லாஸ்ட் கேமில் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறதுனால பிரவிஸ் கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச் ப்ளே பண்ணுவார். அண்ட் அவரோட இன்ஸ்டாகிராமில் ஐ திங்க் போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு போல, கடைசி மேட்ச் நாங்கள் நல்லா ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி பிரவிஸ் ப்ளே பண்ண போகிறது. 100 அகமது அந்த கிலோசன் ட்ராப் பண்ண முடியாது. அண்ட் ஸ்பென்சருமே வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐ திங்க் இதுதான் நம்மளோட 4 ஃபாரன்ஸ்லாம் இன்றைக்கி மேட்ச்சில் இருக்கும். அவுட் சைட் சான்ஸ் இருக்குது டியான் ஃபெரர்சன் இங்கே மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கு. சரி ஓகே, இது வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க உங்களோட பிளேயிங் லெவனை. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.